கதை படிப்போம் சமயம் தெனாலிராமனுக்கு உடல் நலம் மோசமாகிவிட்டது. வைத்தியரும் வந்து பார்த்தார். வைத்திய செலவு நிறைய ஆகும் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். வைத்திய செலவுக்கு தெனாலிராமனிடம் பணம் இல்லை. ஆகையால் அவ்வூரில் வட்டி கொடுக்கும் சேட்டை அணுனொன். அதற்கு சேட்டும் பணத்தை எப்போது திருப்பிக் கொடுப்பாய் என்று கேட்டார். தெனாலிராமனும் உயர் ஜாதி அரேபிய குதிரை வைத்திருந்தான். நல்ல விலை போகும். அதனால் உடல் நலம் தேறியதும் குதிரையை விற்று பணம் தருவதாகச் சொன்னான். அவன் சொன்னதின் பேரில் சேட்டும் நம்பிக்கையோடு பணம் கொடுத்தான். பணத்தை பெற்றுக்கொண்ட தெனாலிராமன் வைத்தியரிடம் சென்று எச்சையை ஆரம்பித்தான். விரைவில் குணமும் அடைந்தான். பல மாதங்கள் ஆயின. தெனாலிராமனிடமிருந்து பணம் வருவதாகத் தெரியவில்லை. ஆகையால் சேட் தெனாலிராமனை சந்திக்கப் புறப்பட்டான். தெனாலிராமனை பார்த்து, என்னப்பா, உடல் குணமானதும் குதிரையை விற்று பணம் தருவதாக சொன்னாயே, இன்னும் தரவில் லையே உடனே கொடு என்றான். தெனாலிராமனும் நன்கு யோசித்தான். அநியாய வட்டி வாங்கு. சேட்டுக்கு பாடம் கற்பிக்க விரும்பினான். சரி, குதிரையை விற்று பணம் தருகிறேன், என்னுடன் நீயும் வா என்று அவனையும் அழைத்துக் கொண்டு பக்கத்து ஊரில் நடக்கும் சந்தைக்கு புறப்பட்டனர். போகும்போது குதிரையையும் கூடவே ஒரு பூனையையும் அழைத்துச் சென்றான். சந்தையில் தெனாலிராமனின் பளபளப்பான குதிரையை பார்க்க பெரிய கூட்டமே கூடிவிட்டது. அப்போது ஒரு பணக்காரன் தெனாலிராமனை பார்த்து, உன் குதிரை என்ன விலை என்று கேட்டான். அதற்கு தெனாலிராமனோ, குதிரையின் விலை 1 பவுன்தான், இந்த பூளையின் விலையோ 101 பவுன். ஆனால் இந்த பூனையையும் சேர்த்து வாங்கினால்தான் இக்குதிரையைக் கொடுப்போன் என்றான். தெனாலிராமனின் பேச்சு அவனுக்கு வினோதமாக இருந்தாலும் குதிரையை வாங்க வேண்டும் என்ற மிகுந்த ஆவலில் 501 பவுன் கொடுத்து குதிரையையும் பூனையையும் வாங்கிச் சென்றான். பின்சேட்டிடம் 1 பவுளை மட்டும் கொடுத்தாள். ஆனால் 1 பவுனை சேட் வாங்க மறுத்துவிட்டான். குதிரை அதிக விலைக்குப் போகும் என்று நினைத்துதானே உனக்குப் பணம் கொடுத்தேன், நீ இப்படி ஏமாற்றுகிறாயே என்றான். அதற்கு தெனாலிராமன், ஐயா சேட்டே, குதிரையை விற்றுத்தான் உமக்கு பணம் தருகிறேன் என்று சொன்னேன். அதன்படியே குதிரையை 1 பவுனுக்கு விற்று அந்த 1 பவுனையும் உனக்கே கொடுத்து விட்டேன். நீ வாங்க மாட்டேன் என்கிறாயேன், இது என்ன நியாயம் என்றான். சேட்டோ 10 பவுன் வேண்டுமென்றான். இறுதியில் இவர்கள் வழக்கு மன்னர் கிருஷ்ணதேவராயரிடம் சென்றது. மன்னர் இவ்வாழ்க்கை ஆதியோடு அந்தமாக விசாரித்தார். பின் தெனாலிராமன் செய்தது சரியே என்று தீர்ப்பு கூறினார்.